நிறைய பேர் நீங்களாம் சொல்றீங்க ரோட் ஷோ போறாரு. ரோட் ஷோங்கிற பிளானே முதல் கிடையாது. தயவு செய்து நீங்க வந்து மாத்துங்க தலைவர். இவ்வளவு நாள் விஜய் வந்து எங்க போறாரு எங்க ஷூட்டிங் போறாருன்னு சொல்றது கிடையாது. என்ன எந்த அப்டேட் இல்லாம அவரால போக முடியும். அப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் போறேன்னு முன்கூட்டியே சொல்லி அங்க எதிர்பாராத ஒரு ரோட் ஷோ நடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டது தானே. இது வரைக்கும் விஜய் எத்தனையோ ஷூட்டிங் போயிருக்காரு. பார்க்கணும்னு ஏற்கனவே ரசிகர்கள் பார்க்க முடியல. இப்போ இறுதி கட்ட படப்பிடிப்புக்கு நான் போறேன்னு அவர் சொல்லிட்டே போறது வந்து அது சொல்லப்படாத ஒரு ரோட் ஷோ தானே. சார் கோவையில இந்த பிரச்சாரம் மதுரைக்கு அப்போ ரோட் ஷோ உங்களுக்கு தேவைப்படுது, ரசிகர்கள் வர தேவைப்படுது. ஆனா நாங்க சொல்லல வரல அப்படிங்கிறது எப்படி? நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது தோழர், இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி ஒரு நடிகரா இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஆனால் இவர் போற விஷயம் யாரால லீக் பண்ணப்படும்? திமுகவோட இன்டெலிஜென்ஸ் மூலமா லீக் பண்ணப்படும். அவ்வளவுதான். டிக்கெட் புக் பண்ண உடனே இவர் வராரு, இவருக்கு என்ன அந்த லீக் வந்து வெளியே வர்றது அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து ஐயோ இவர் வராருன்னு பேனர் அடிச்சு ஒட்டல. அங்க எங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து எங்க வந்து பூத் லெவல் மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிற ரூட் தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ மக்கள் வந்து யாருமே ஒரு விளம்பரம் போல தாவிக சார்பாக ரோட் ஷோ பண்ண போறாங்க. ஆனால் ஹோட்டலுக்கு வெளியே வரும் பொழுது 20,000-25,000 மக்கள் நிற்கும் பொழுது எந்திரிச்சு நிக்கலன்னா மக்கள் வந்து கோவப்படுறாங்க, பார்க்க முடியலன்னு. அப்ப போலீஸே அங்க சொன்னாங்க, நீங்க எந்திரிச்சு முகத்தை காமிச்சிட்டு போங்க, மக்கள் விலகிடுவாங்க. லோக்கல் எஸ்பியே சொன்னாரு, நீங்க ரோட்ல போகும்போது சார் கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டு போவாங்க, உங்களை முகத்தை பார்த்துட்டா விலகிடுவாங்க அப்படின்னு. ஸோ அப்ப அந்தந்த காவல்துறை அதிகாரிகளே என்ன செய்யணும்னு தவிக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இயற்கையா குடும்பமா வருது. நீங்க குடும்பங்களோட கட்சியை விட்டுருங்க. ஒரு பெண்கள் சார், நான் திருப்பி சொல்ல வரேன். ஒரு நடிகரா தானே ஒரு பார்க்க வராங்க. ஒரு மக்கள் ஒரு கட்சியின் தலைவரா வந்து மக்கள் யாரும் பார்க்க வரல அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? நான் பேசிக்கிறேன். இதே தான் வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொன்னீங்க, நடிகர் வந்தாரு கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. என்டிஆர் சொன்னாங்க நடிகர் வராங்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு, அவரை எதுக்காக பார்க்க வந்தாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவா தெரியும். அது வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இதுக்காக பார்க்க வந்தாங்களா அதுக்காக பார்க்க வந்தாங்க. நாங்க வந்து அங்க இருக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல நின்றுந்தாங்க. நான் போய் சர்வே எடுத்து நீங்க எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு கொஸ்டின் இல்ல. ஒரு வீட் நீங்க போறத வந்து இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இன்னமும் நான் சொல்லக்கூடாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. சென்னையில அவர் எங்க வராரு போறாரு, அந்த ஷூட்டிங் முடிச்சு இன்னமும் போயிட்டு இருக்கு. ஏன் அதை வந்து இன்னமும் இன்டெலிஜென்ஸ் அதை மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? அது நீங்க மதுரையில வெளியூர்ல போறாரு, அதை மட்டும் இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணுது. இப்பவும் விஜய் வந்து தனியா தான் இருக்காரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அப்ப எல்லாத்தையும் தானே லீக் பண்ணணும். அதை மட்டும் தனியா லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும்.